ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் அ. கோவிந்தராஜு அவர்கள். தாம் சேர்க்கும் சொத்து, வங்கியில் வைக்கும் வைப்புத் தொகை இவையே செல்வம் என நினைப்பது மக்களின் பொதுவான இயல்பாகும். ஆனால் இச்செல்வங்கள் வாய்க்கப் பெற்றோர் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியுடனும் வாழ்வதில்லை என்பதுதான் உண்மை. மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்து மேலும் மேலும் செல்வம் சேர்ப்பவர் நிகழ்கால வாழ்க்கையில் இன்பத்தை நுகர்வதில்லை. பிற செல்வர்களுடன் தம்மை ஒப்பிட்டு தாம் அவரைவிட வளங்குன்றி வறுமையில் வாழ்வதாக எப்போதும் உணர்கின்றனர். ஆனால் ஒரு ஏழை தொழிலாளி இப்படி மற்றவருடன் ஒப்பிட்டு பார்ப்பது இல்லை. அன்றாடம் காட்சிகள் என்று நாட்டுப்புற வழக்கில் சொல்வார்களே, அந்த நிலையில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. படுத்தவுடன் நிம்மதியாய் உறங்குவர். காரணம், இருப்பதில் நிறைவு கொள்ளும் மனம் வாய்க்கப் பெற்றவர் என்பதே. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்னும் வைரவரி இடம்பெற்றுள்ள நூல் சிதம்பர மும்மணி கோவை. இந்த நூலை எழுதியவர் குன்றா புகழுடைய குமரகுருபரர். உண்மையான செல்வம் என்பது சொத்து பணம் அல்ல, போதும் என்னும் மனநிறைவே சிறந்த செல்வமாகும். டாலர் கனவு காணும் நம் நாட்டு இளைஞரிடையே குமரகுருபரரின் கருத்தையும் கொஞ்சம் சொல்லி வைக்கலாமே. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு செல்வம் வேண்டும், அதையும் அறவழியில் சேர்க்க வேண்டும் என வள்ளுவர் பல குறட்பாக்களில் சொல்லுவார். ஆனால் இந்த பொருட்செல்வம் அறவே இல்லாவிட்டாலும் துன்பம், அதிகமாய் இருந்தாலும் துன்பம். இதுதான் உண்மை. எனவேதான் வள்ளுவர் வாழ்வில் நிம்மதி நல்கும் சிலவற்றை, நிலைத்த இன்பம் நல்கும் சிலவற்றை செல்வம் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் செவிச்செல்வம் என்பார் வள்ளுவர். அதனால்தான் எனைத்தானும் நல்லவை கேட்க, கற்றிலனாயினும் கேட்க, வயிற்றுக்கான உணவைக் காட்டிலும் செவிக்கான உணவை பெறுவதில் நாட்டம் கொள்க என்று பலகாலம் சொல்லுவார். இன்றைய காலகட்டத்தில் தேவை இருக்கிறதோ இல்லையோ, இலவயமாக எவை கிடைத்தாலும் பெற்றுக்கொள்வது என்பது மனிதர்தம் மாற்ற முடியாத இயல்பாக உள்ளது. இது மிகவும் தவறான அணுகுமுறையாகும். நம்முடன் பந்தியில் அமர்ந்திருக்கும் ஒருவர் தம் உடல் நலனுக்கு ஒவ்வாது என தெரிந்தும் வரிசை கட்டி வரும் இனிப்புகளை வாங்கி உண்கின்றார். எனக்கு வேண்டா என்று மறுக்கும் மன உறுதி வேண்டும். இதைத்தான் வேண்டாமை என்னும் விழிச்செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதற்கு இணையான ஒரு செல்வம் எந்த உலகிலும் இல்லை என்று சொல்லி வள்ளுவர் அச்செல்வத்தை மேலான செல்வம் என போற்றி பெரிதும் கொண்டாடுகிறார். அடுத்து கேடுகளில்லாத உயர்ந்த செல்வம் என்று கல்வியை குறிப்பிடுவார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு. மாடு என்றால் செல்வம் அல்ல மற்றையவை என்னும் குறளை அறியாதார் யார்? மேலும் ஒரு செல்வத்தை குறிப்பிடுவார். இன்றைக்கு பலரிடத்தும் இல்லாத செல்வமும் இதுதான். அது பணிவுடைமை. பணிவுடைமை என்னும் பாங்கான செல்வம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது மணிக்குறள். குழந்தையை சிறந்த செல்வம் என கொஞ்சி மகிழும் வள்ளுவரை நான் ஒரு குறளில் பார்க்கிறேன். மக்கட் செல்வம் மகத்தான செல்வம் என உணர்ந்த வள்ளுவர் தம் பொருள் என்ப தம் மக்கள் என்னும் சொல்லாடலை பதிவு செய்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என குறிப்பிட்ட வள்ளுவர் பிரிதொரு குறளில் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்று பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைத்துள்ளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என அருள் உணர்வை வெளிப்படுத்தும் வள்ளலாரின் மனம் எத்தனை பேருக்கு உண்டு? சிந்திப்போம். செல்வம் என்பதற்கு நாம் காலம் காலமாய் கொண்டுள்ள கருத்தாக்கத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம். எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் அ. கோவிந்தராஜு அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.